1 இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் வந்து அவங்க பெரிய அதாவது ஹெட் பொசிஷன்ல இருப்பாங்க. ஹெட் அதாவது என்னன்னா தலைமை பொறுப்புல இருக்கவங்க, தலைமை பண்பு அதிகமா இருக்கக்கூடிய ஒரு நபர்களா இருப்பாங்க. எந்த இடத்துல போனா அந்த அதிகார வர்க்கம், அதிகார தோரணைன்னு சொல்லுவாங்களே, அத ரொம்ப விரும்பக்கூடிய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 1, 10, 19, 28ல கண்டிப்பா இருப்பாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் வந்து கவர்ன்மென்ட் செக்டார்ஸ்ல வந்து ஹையர் அஃபிஷியல் அந்த ரேங்க்ல இருக்கிறவங்க, இல்ல அரசியல்ல வந்து ரொம்ப ஷைன் பண்ணி மேல டாப்ல இருக்கிறவங்க, இவங்க எல்லாமே 1 வந்து ரொம்ப விருப்பப்படும் அந்த மாரி விஷயங்கள்லாம். ஸோ நீங்க ஒரு இல்ல பிரைவேட் சார். அது கம்பெனிஸ் அவங்கள தேடி வருமா? இல்ல அவங்க அத தேடி போவாங்களா? ஆட்டோமேட்டிக்கா அவங்க தேடவே வேணாம். அவங்களோட எண்ணம் அப்படி இருக்கும். ஆனா ஆட்டோமேட்டிக்கா அந்த மாரி பொறுப்புகள் அவங்களுக்கு குடுக்கப்படும். இப்போ ஒரு ஸ்கூல்ல இருக்கிறாங்க. அதிலேயே ஒரு பையன் வந்து 1ஆம் தேதி பிறந்தவனா இருக்கான் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா அவன வந்து ஒரு கூட்டம் வந்து ஃபார்ம் ஆகும் அவன்கிட்டயே. ஸோ தானா இந்த சேர்ந்த பொறுப்பு ஆமா. கூட்டம். இந்த பொறுப்ப நீ எடுத்துக்கோ. இந்த பொறுப்ப நீ பண்ணு. இந்த ஃபங்ஷன நீ ஆர்கனைஸ் பண்ணு. அப்படின்ற மாரி ஒரு தலைமை பண்பு அவங்க கிட்ட இருக்கிறது, நம்ம சொல்லி தெரிய வேணாம். ஆட்டோமேட்டிக்கா அந்த நபரோட வைப்ரேஷன் வந்து கொண்டு வரும். அதே மாரி காலேஜா இருக்கட்டும், இப்ப பிரைவேட் கம்பெனியா இருந்தா கூட போனீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு டாப் பொசிஷனு, நீ இந்த பொறுப்பு எடுத்துக்கோ. அந்த மாதிரி ஒரு நெறைய விஷயங்கள் அவங்களுக்கு நடக்கும். இத வந்து அவங்க பாசிட்டிவா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்கன்னா, இவங்களோட குரோத்த வந்து தடுக்க முடியாது.